வளர்ச்சி 100 ரூபாய் மெம்பர்ஸ்டா அண்ணாச்சி நன்றி வணக்கம். குட்டியம் கிராமம் சக்திவேல் ஐயா அவர்கள் என் மனசு வளர்ச்சி 50 ரூபாய் மெம்பர்ஸ்டார் அண்ணாச்சி வணக்கம். பாபா பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்க போடு. என்னடா உன்னுடைய முன்ன போராட்டம், என்னடா உன்னுடைய முன்ன போராட்டம், இப்போது வந்ததுக்கு இவனுக்கு மாறாட்டம், இப்போது வந்தது இவனுக்கு மாறாட்டம், இப்போது வந்தது மாறாட்டம். உன்னை மனமலக கொடுப்பே மலக கொடுப்பே படித்தனை இருந்தாலும் எல்லாருக்கு வீட்டுழைப்போ அது நேரம் வீட்டுழைப்போ அது இத்தனை பேர்களும் படிக்க சட்டம் படிக்க ஐயா ஐயா துரியோதன மகாராஜா, ஐயா பீம மகாராஜா இப்படி யுத்தம் செய்தால் தெரியாது. பீமா 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 ஆகாயவாளை சாட்டியாக நெல்மண்ணாரிய சாட்சியாக என்னுடைய உயிரிலையானது நெத்தி இருந்தா ஐயா உண்டா அச்சுடா கை விடுவாரு சேப்பியே இருக்கிறா ஆகாயவாளை சாட்சியாக ஆகாயவாளை பூமாதேவி சாட்சியாக ஊழியர் சங்க சாட்சியாக இந்த சபையோர் சாட்சியாக என் உயிரிலே என் சேர்க்கிறாரே ராஜா உன்னுடைய உயிர் என்னையா பீமராஜா என்ன சூடு செய்யறாரு மகாராஜா செய்தான். ஆனா நீங்க அடிச்சீங்க, அவர் உயிர் போகல. இப்போ அவர் அடிக்கணும், நீங்க உட்காருங்க. வந்துட்டா ஆபத்து போட்டு ஆட பீமச்சார தூங்கடா கைத்தாட்டாத துரியோதனை ஏமாத்திட்டாரு. கைத்தாட்டாதீங்க. எப்படி அப்படியே வாடி அப்படியே வாடி. துரியோதன மகாராஜா பீமசேன மகாராஜாவை சிரத்தின் மீது அடித்தவுடனே மூச்சாய் விழுந்துவிட்டார். இதை பார்த்து சகாதேவ சென்று பகவானிடத்திலே உரைக்கிறார்.
மைத்ரா மைத்ரா வாருங்கள். என்னுடைய அண்ணாவும் துரியோதன யுத்தம் செய்த நேரத்தில் உயிர்நிலை கண்டு யுத்தம் பீமராஜா அடித்தார், துரியோதனாவில் போகவில்லை. மறுமுறை துரியோதன அடித்தார், என் அண்ணா பீமராஜா மூச்ச வந்து விட்டார். துரியோதன உயிர்நிலை சொல்ல வேண்டும். துரியோதனன் அவருடைய உயிர்நிலையை வலது தொழிலை வைத்துக் கொண்டு நெற்றியில் போய் சொல்லிவிட்டான். அருகாங்கி சென்று உனது அண்ணன் தீவனை கண்டு உனது அண்ணன் தீவனை கண்டு அண்ணா நீங்க செய்த யுத்தத்தை கண்டு வச்சிருந்தேன். அந்த துரியோதன உயிரிழையானது வலது துணையில் இருக்கிறது என்று இப்படி பற்றி காமித்தால் மூச்சு தேர்வு வந்து அந்த துரியோதனை கொள்வார். உனது வார்த்தை பிரகாரம் நான் தான் சகாதேவன் சென்று அண்ணா இடத்திலே இந்த விஷயத்தை இருக்கிறேன். சகோதரர்களே, இப்போது பீமராஜா துரியன் துணியை அடிக்கப் போகிறார். அடித்த உடனே அம்மனுக்கு கூந்தல் முடிப்பாங்க, இரண்டாவது திரௌபதி கூந்தல் முடிப்பாங்க. முடிந்த பிறகு துரிய மகாராஜா மாதிரி ஏறக்கூடாது, யாரும் மண்ணை எடுக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அடுத்தபடியா காந்தாரி அம்மா வந்து அழுவாங்க. அது பிறகுதான் உள்ளர வரணும். அண்ணா நீங்க செய்யும் யுத்தத்தை கண்டு வச்சிரு துரியனுடைய உயிர்நிலை இதோபா சமா அந்த பொண்ணு கிடையாதுமா, இருமா திரௌபதி குழந்தை பிடிச்சி அதை மட்டும் இருமா இருமா ஏமா உங்க நல்ல விதமா சொல்றேன். ஏமா இருமா இருமா உங்க நல்ல விதமா சொல்றேன். இப்போது திரௌபதி அம்மனுக்கு கூந்தல் அமைக்க திரௌபதி அம்மன் செயலி இப்படி பெரிய மாறு மீது கொண்டு வைக்கிறார்கள். ஏமா மாறு மத்துப்பா மாறு மத்து மாறு மத்து பாத்தியா சரியா? இப்ப கூந்தல் முடியா அம்மனுக்கு முதல் கூந்தல் முடியா அம்மனுக்கு கூந்தல் முடியா அந்த கூந்தலை சுத்து மாதிரி பூ சுத்து சரி
யாரும் துரியன் சிறையில் அறிவாளி வரக்கூடாது. இந்த காந்தாரி அம்மையார் என்ன செய்கிறார்? பிள்ளை இழந்த சோகத்தை வைத்து எப்படி மாற்றி மாற்றி எழுதுவார் என்று அனைவரும் கேட்க யாருக்கிட்ட வரக்கூடாது. காந்தாரி அம்மையார் வரக்கூடாது. கைப்பாங்க அடிப்பாங்க கிட்ட வராது கிட்ட வராதுங்க. காந்தாரி அவர்கள் வரலாம். காந்தாரி அவர்கள் வரமா காந்தாரி அவர்கள் காந்தாரி அவர்கள் வரமா காந்தாரி அவர்கள் வரமா யாருக்கிட்ட வராதுங்கம்மா. சாமி வழி விடுங்க கொஞ்சம் வழி விடுங்கப்பா கொஞ்சம் வழி விடுங்க.
தாங்க மரம் யாமதியா வச்ச மரம் யாமதிய வாசலிலே நான் 5 நாளா வாயலியே நான் 5 நாளா வாயலியே சாலை வச்சு போய் என்ன பேசுங்க வாங்கி வச்ச புருஷ வர அந்த பூசாரி பூ வாங்க ஏம்மா உன்னாட்ட நானும் ஒரு பெண்ணுமா எல்லாம் உங்க கருத்து எடுத்து எதிராக கொடுத்து என்ன ஆதரிக்குமா
போனோடனே மனு